ஹலோ வேர்ல்ட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை காணொளி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பெரிய சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 3 வாரமாக என்னால் ஒரு வீடியோ கூட போட முடியல. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சு. ஆனால் நம்ப மாட்டேங்கன்னு தெரியும், ஆனால் உண்மையிலேயே ஹெல்த் இஷ்யூ தான். என்னால் சுத்தமாக எந்திரிக்கவே முடியல. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. இந்த வாரம் எப்படியாச்சும் வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். மெயில் ஏதாச்சும் வந்திருக்கான்னு பார்த்தேன், ஒரு மெயில் கூட வரல. அதனால் நான் 2 ப்ராடக்ட் ஒன்று அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி நான் ஒரு கேஜெட் பைத்தியம். நான் ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். மொபைலு, டிடபிள்யூஎஸ், வாட்ச்சு, இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் நிறையா வாங்கிட்டே இருப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கவும் கூட. அதனால தான் இப்போ 2 ஐட்டம் ஆர்டர் போட்டிருக்கோமே, அந்த ப்ராடக்ட்டும் வந்துருச்சு. சரி, இதையே ஒரு வீடியோவை போட்டால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடலான்னு முடிவு பண்ணேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? அது என்ன ப்ராடக்ட்னு ஆல்ரெடி எல்லாம் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. அதனால் டைரெக்டாக நானே ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஓகே, இதுதான் நம்மளுக்கு வந்த பொட்டி. இதுக்குள்ளே தான் இந்த 2 ப்ராடக்ட்டும் இருக்குது. இதுதான் இந்த 2 ப்ராடக்ட். என்னென்னா, ஒன்று டிஜே மைக், அது ஒன்று. இன்னொன்று வந்து டிஜே மொபைல் கிம்பிள். இது 2 நான் எதனால் வாங்கினேன்னா, வீடியோ எவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ரீச் கிடைக்கும். நான் முக்கியமாக சவுண்டு வந்து குவாலிட்டியாக கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வாய்ஸ் ஓவர், அப்புறம் பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். அதில் வந்து சவுண்ட் ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த மைக்கு நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் இந்த டிஜே மைக் வாங்கினேன். ஆல்ரெடி உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ்லாம் இந்த மைக் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நிறையா யூடியூபர்ஸ் இந்த மைக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுலேயே டிஜே மைக் 2ன்னு ஒன்று வந்திருக்கு இப்போ புதுசாக. அது வந்து 4 மாதம் ஆச்சு. அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. அதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லை. அப்புறம் அதில் வந்து ரிசீவரில் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணியிருக்காங்க, ரிங் மாதிரி வச்சு கொஞ்சம் செட்டிங்ஸ்லாம் அதில் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் அது கிடையாது. மற்றபடி பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. சவுண்ட்ஸில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் 10,000 டிஃப்ரெண்ட் வருது 2த்துக்கும். அதனால் இதே வாங்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு மொபைல் கிம்பிள். இது வந்து டிஜே ஆஸ்மா மொபைல் SC அப்படின்னு சொல்லி இந்த கிம்பிள் வந்து கொஞ்சம் ரேட் கம்மி தான். இதே இது வந்து 6 சீரீஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து ரேட் அதிகம். இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. அதனால தான் இதுவே நான் வாங்கிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைக்கு பார்ப்போம். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி மைக்கையும் அதையும் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஏன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதே இந்த மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ்குள்ளே எப்பவும் போல் அந்த குப்பைங்களெல்லாம் கொடுத்துருந்தாங்க. பேப்பரு அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்குமேட்டு ஒரு சுருக்கு பை மாதிரி இருந்துச்சு. அந்த சுருக்கு பையை ஓப்பன் பண்ணோன்னா உள்ளுக்குள்ளே வந்து புசு புசுன்னு அந்த விண்டு ஷீல்டு மாதிரி 2 டிரான்ஸ்மிட்டருக்கும் விண்டு ஷீல்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு சார்ஜிங் கேபிள் டைப் சியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3.5 mm கேபிள் வந்து ரிசீவர்லேருந்து கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அந்த சுருக்கு பைக்குள்ளே அது மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கு ஒரு மெயினான விஷயமே இந்த கேஸ் தான். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அந்த குவாலிட்டி. இந்த கேஸோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா இருக்குது. தொடும் போதே ஃபீலிங் வந்து பார்த்திங்களா, டிஜேன்னு பிராண்டிங்லாம் போட்டு செமையாக இருக்குது இந்த கேஸு. இந்த கேஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குன்னா 2 டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ண உடனே அதில் காட்டிடும் டிரான்ஸ்மிட்டரில் எவ்வளோ சார்ஜர் இருக்குது, ரிசீவரில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசீவரோட டிஸ்பிளேயில் நம்மளுக்கு காட்டிடும். அதுக்கப்புறமும் மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு லைட்னிங் அடாப்டரும் ஒரு டைப் சி அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்கு.
அவ்வளோதான். மற்றபடி இதில் சொல்கிறதுக்கு பெருசாலாம் இல்லை. சார்ஜிங் வந்து கேஸ் மூலியமாகவும் நம்ம ரிசீவருக்கும் டிரான்ஸ்மிட்டருக்கும் சார்ஜ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக டைப் சியில் சார்ஜ் போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம சப்போஸ் நம்ம சார்ஜிங் கேஸை வந்து வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டோம், வெறும் டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவர் மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. எல்லாத்துக்கிட்டுமே டைப் சி சார்ஜர் இருக்கும். நம்ம வந்து டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் டைப் சி சார்ஜ் மூலியமாகவே சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதே மாதிரி மைக்கு ராட் ஒயர்லெஸ் கோ, அது வந்து ரேட்டு கம்மி இதோட. ஆனால் அது நான் எதனால் வாங்கலை அப்படின்னா, இப்போ நான் மைக்கை கனெக்ட் பண்ணியிருக்கேன்ல இங்கே, அது வந்து ஒரு மேக்னெட் மாதிரி இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது மேக்னெட். அதனால் பயப்படாமல் கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற பயம்லாம் நம்மளுக்கு எடுக்க தேவையில்லை. இதனால தான் முக்கியமாக நான் டிஜே சூஸ் பண்ணேன். ஏன்னா ராட் மைக்கில் வந்து மேக்னெட் கிடையாது, வெறும் இது மட்டும்தான், நம்ம கிளிப்பு மாதிரி தான் இருக்கும். ஆனால் ராடில் வந்து மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு ரீசன் நான் வந்து டிஜே சூஸ் பண்ணதுக்கு. எனக்கு டிஜே பிராண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இதை நான் சூஸ் பண்ணேன். ஆனால் ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, நீங்கள் அதுவே போகலாம். அண்ட் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு தானே இருக்கீங்க எல்லாருமே. உங்களுக்கு புரியுதில்ல, போன வீடியோவில் இருந்த சவுண்ட் குவாலிட்டிக்கும் இப்போ இருக்கிற சவுண்ட் குவாலிட்டிக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுதில்ல. அதுக்காக தான் முக்கியமாக இந்த மைக் வாங்கினேன், உங்களுக்கு பெஸ்ட்டான சவுண்ட் குவாலிட்டியில் வீடியோ தரணும் அப்படின்னு. போக போக அடுத்த கேமராவையும் அப்கிரேட் பண்ணலாம், இந்த செட்டிங்ஸையும் அப்கிரேட் பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ அப்கிரேட் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டாக தர முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக தர ட்ரை பண்ணுறேன். அடுத்து கிம்பிள் பார்த்துலாமா? கிம்பிளையுமே நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். சேம் அதே மாதிரி தான் பேக்கேஜ். மைக் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. இதில் வந்து பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே கிம்பிள், அப்புறமேட்டு மேக்னெட்டு, நம்ம மொபைலை வந்து இந்த இதில் கனெக்ட் பண்ணிட்டு அதில் மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கிறது. மேக்னெட் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிம்பிளில் சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி சார்ஜிங் கேபிள், அவ்வளோதான். ஆக்சுவலி இந்த கிம்பிள் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. நான் மொபைலை வச்சு செக் பண்ணி பார்த்தேன், வீடியோ வந்து அவ்வளோ சூப்பராக எடுக்குது இந்த கிம்பிளை. நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேனே, இங்கே வச்சு அதை காட்ட முடியாது, நான் உங்களுக்கு மாடியில் வச்சு காட்டுறேன். ஓகேவா? சரி வாங்க மாடிக்கு போகலாம். ஒரு வழியாக மாடிக்கு வந்தாச்சு. இப்போ நான் மாடியில் படிக்கட்டில் ஏறி நடந்து வரும்போது உங்களுக்கு ஷேக் ஏதாவது தெரிஞ்சிச்சா? இப்போ நான் நடந்து தான் போயிட்டுருக்கேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஷேக் தெரியுதான்னு பாருங்கள். இப்போ மாடிக்கு வந்தே ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஷேக் எதுவும் வரக்கூடாது. இப்போ நான் ஓடுறேன், எந்த அளவுக்கு ஸ்டடியாக இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பேக் கேமராவில் அல்ட்ரா வைட் போட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன், பார்ப்போம் இது எந்த அளவுக்கு ஸ்டடியாக இருக்குன்னு. வாவ், உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? எனக்கு தெரியல, ஏன்னா நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும் இந்த கிம்பிள் வாங்கினது ஒர்த்தா என்னான்னு. உண்மையிலேயே இந்த கிம்பிளில் நிறையா விஷயம் இருக்குங்க, நிறையா இது நான் யூடியூப் பார்த்து என்னென்னு கற்றுக்கணும். இந்தமாரி தான் ஆப்ஷன்ஸ் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏதோ ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க, ஏதோ டிஜேக்காக அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதோடு இந்த கிம்பிளை கனெக்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்ப்போம். இப்போ அவுட்டோரில் இந்த மைக்கில் பேசுகிறப்ப எப்படி இருக்குதுன்னு தெரியல. இப்போயும் நான் டிஜே மைக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி உங்களுக்கு இந்த நாய்ஸ் தான் கேட்குதா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கிம்பிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. பாய்.